வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். பீகார் அரசியலில் திருப்பம். எப்போ பார்த்தாலும் பீகார் அரசியல் திருப்பம் போது இது உண்மையிலேயே திருப்பம் தான். ஏன்னா ஆட்சி முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்பு திடீர்னு 6 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க. அதில் 2 அமைச்சர்கள் பதவி ஏற்றது இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய அடி. உடனே அவங்க பையன் நிஷாந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, பிஜேபி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும், எங்கள் அப்பா தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் அவர் நேற்று என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் கூடி தான் முடிவு பண்ணுவோம். அதாவது நிதிஷ் அவர்கள் நிதிஷ் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போட்டிடுவோம், ஆனால் கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது 3 நாளைக்கு முன்னாடி பாகல்பூரில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுறாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இல்லை, ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் நிதிஷ்குமாரை பார்த்து நானே ஒன்றும் தாங்க முடியல, என்ன மாதிரி அவரும் உழைக்கிறார் அப்படின்ட்டார். சரி, எல்லாம் ஓகேங்க. வரக்கூடிய தேர்தலில் அடுத்து முதல்வராக ஐயா நிதிஷ்குமார் ஜெயிச்சு பெரிய அளவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கடைசி வரை சொல்லவே இல்லை. நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் சந்திப்போம்னு சொல்லலை. அப்போ பத்திரிகையில் எழக்கூடிய பத்திரிகை விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோடி வந்தார், பேசினார், சென்றார், அவ்வளோதான். அப்போ நிதிஷ்க்கு பெரிய அல்வா கொடுக்குறாங்களா அப்படிங்கிற எண்ணம் தோணுது. எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்கள் இருக்குது, எவ்வளவோ மாநிலங்களில் எவ்வளோ அரசாங்கம் இருக்கும். கடைசி நேரத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பாங்க? நலத்திட்டங்கள் அறிவிப்பாங்க. இல்லை 1000 ரூபா உரிமை தொகை, இல்லை 1500 ரூபா, 2000, ஏதோ ஒன்று அப்படி தான் அறிவிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக இந்திய வரலாற்றில்ங்கிற மாதிரி கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி நிதிஷ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சராகல, பிஜேபியில் இருக்கக்கூடிய 6 பேர் அமைச்சராகிறாங்க. ஏன்? அதிலும் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய குமார் மண்டு, அப்புறம் சுனில்குமார், இந்த 2 பேரோட நியமனம் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு பெரிய அதிர்ச்சி. யார் இந்த குமார் மண்டு, சுனில்குமார், இந்த 2 பேர் யார்? அவங்களுடைய பின்புலம் என்ன? இந்த லவகுசா சமுதாயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதிஷ்க்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏற்கனவே குர்மி சமூகத்தை சேர்ந்தவரான நிதிஷ்குமாருக்கு குர்மி சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்குமா? ஏன்னா குர்மி சமூகம் ஒரு 4% இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிராக் பாஸ்வான் ஒரு பக்கம் பயமுறுத்துறாரு, இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா அவங்க 2 பேரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. மோடி பக்கம்தான் அவங்க இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நிதிஷ்குமார் எதை பார்த்து பயப்படுறாரு? உங்கள் பையன் நிஷாந்த் கூறியதுன்னு உள்ளர்த்தம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பீகாரில் வரக்கூடிய ஒரு 8 மாதத்தில் தேர்தலில் இவ்வளோ தூரம் பயங்கரமாக தேர்தல் பிரச்சாரம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நிதிஷ்குமார் கேட்குறாரு, 115 சீட்டு எனக்கு வேணுங்கிறார். போன தடவை வெறும் 48 சீட்டு யார்? நிதிஷ்க்கு. ஆனால் அவருக்கு அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா 21 பேர் அமைச்சர்கள், பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா 14 பேர் தான் அமைச்சர்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆட்சியில் முடியறதுக்கு 8 மாதம் இருக்கிற நேரத்தில் 6-7 மாதம் தான் இருக்குது. திடீர்னு 6 பேர் பதவி பிரமாணம் ஏற்க வைக்கிறாங்க மோடி. திடீர்னு 6 பேர் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறது என்ன? வெளியில் சொன்ன காரணம் என்னென்னா, இல்லைங்க அந்த 6 பேரை போட்டோம்னா தான் நிறையா ஏரியாவில் அவங்க அமைச்சருங்கும் போது இன்னும் வலிமையாக பிஜேபி வேலை செய்யும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், ஒருத்தர் குமார் மண்டு. இந்த குமார் மண்டு யாருன்னா குர்மி சமூகத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு ஞாபகம் வரும், என்னங்க குர்மி சமூகம்னா? ஆமாங்க, அதே நிதிஷ்குமாருடைய சமூகம். அப்போ குமார் மண்டுங்கிறவர் குர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டஃப். ஏன்? ஒரே சமுதாயம். அப்போ இவர் நம்ம நிதிஷ்குமார் குர்மி சமூகமே எனக்கு பின்னால் வாங்க அப்படின்னா, இவரும் குமார் மண்டுவும் குர்மி சமூகம் தான். அப்போ நாளைக்கு நிதிஷ்குமார் அகற்றிட்டு குமார் மண்டுவை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது பிஜேபி? இப்போவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ குமார் மண்டுவை அவர் போட்டதுடைய விளைவே இவர்களுக்கு பெரிய பிரச்சனை தான். அதையும் தாண்டி இன்னொருத்தர் சுனில்குமார், அவர் குஸ்வாகா சமூகத்தை சேர்ந்தவர். அதுவும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா குஸ்வாகாவுன்னு ஒரு 4% இருக்குது. குஸ்வாகா சமூகத்தை சேர்ந்த சுனில்குமார். இந்த 2 சமூகங்கள் அப்படின்லாம் வச்சு பார்க்கும்போது மொத்தமாக இந்த சமூகங்களுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா லவகுசா சமூகம். இந்த லவகுசா சமூகம் அப்படிங்கிறது 8% இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த 8% இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை ஒட்டுமொத்தமாக உள்ளே இறக்கியதன் மூலமாக எந்த காலங்காலமாக நிதிஷ் கட்சிக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்த இவங்களை திருப்பறதுக்கான வேலைன்னு நிதிஷ் கட்சி உறுதியாக நம்புது. நீங்கள் வேறு யாராவது போட்டுருக்கலாம், இவங்களை ஏன் போட்டிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. பதவி ஏற்றுட்டாங்க. இல்லை இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குமார் மண்டு இருக்கார்ல, அவர் பதவி ஏற்றவுடனே குர்மீன தலைவர்களாம் போய் பார்க்குறாங்க. எந்த குர்மீன தலைவர்கள் எங்களுடைய நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொன்னாங்களோ அவங்க போய் இவரை பார்க்குறாங்க. எப்பயுமே ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது.
யூபியில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யோகி முதலமைச்சராக இருப்பார். அங்கே ராஜபையான்னு ஒரு கேங்ஸ்டர், அவரும் ராஜபுத்திர சமூகம். 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கோம், ஈகோ ஓடும். அதனால் இது எப்பயுமே ஒரு சமூகத்தினுடைய தலைவர் ஒரு தலைவர் தான் இருக்கணும். ஐயா ராமதாஸ் யாராவது ஏற்றுக்கிறாரா? ஐயா வேல்முருகன் இருக்கார், வேல்முருகன் ராமதாஸ் சண்டை. அப்புறம் வன்னிய சங்கம் நிறையா இருக்குது, இருந்தாலும் ராமதாஸ் மட்டும்தான் நிற்கணும்பார். அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இயக்கத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அப்போ குமார் மண்டுவை போட்டு நிதிஷ்குமாரை காலி பண்ணக்கூடிய வேலை குர்மி சமூகத்தை. ஏன்னா அவங்களுக்கு பக்கமாக பேப்பரில் விளம்பரம் குமார் மண்டுக்கு எங்கள் குலவிளக்கே வருக வருகன்னு, எங்கள் குலவிளக்கே வருகன்னு நிதிஷ்குமார் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ குமார் மண்டுவை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ லவகுசா சமூகம் ஒரு 8% வாக்குகள் போச்சு. சரி, இந்த லவகுசா சமூகத்தினால நிதிஷ்குமாருக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நிதிஷ்குமார் போன தடவை நிற்கும் போது அவரோட கால வாரணது யாருன்னா சிராக் பாஸ்வான். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த சிராக் பாஸ்வான் நிற்கும் போது ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது லவகுசா. இப்போ இந்த லவகுசா சமூகத்திற்கும் முக்கிய பொறுப்பு பிஜேபி கொடுத்ததுனால அவங்க பக்கம் டைவெர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் குர்பி இன மக்களும் குஷ்வா இன மக்களும் நிதிஷ்க்கு சப்போர்ட்டாக இருந்த மக்களை டைவெர்ட் ஆகிறாங்க. இது நிதிஷ்க்கு பிடிக்கல. ஏன் இந்த டைமில் பண்ணுறாங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க. சரி, அதாவது பரவாயில்ல. சமீபத்தில் ஹரியானாவில் நடந்த கூட்டம், அதில் இந்தியா தேசிய பிஜேபி கூட்டம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போன்னு நிதிஷ்குமாருக்கு ஒரே பெரிய மகிழ்ச்சி. அப்பா ஒரு தொல்லை விட்டுதுப்பா அப்படின்ட்டு. ஆனால் இதுவரை அமித்ஷா சொல்லலை. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? இல்லை நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். முடிஞ்சா சரி, பாகல்பூருக்கு வந்த மோடியாவது சொல்லுவார். ஏன்னா முதல் தடவை நம்ம காலிலலாம் உள்ள போனோமே, அந்த மரியாதைக்காகவாவது மோடி சொல்லுவார்னு பார்த்தா மோடி ஒன்றுமே சொல்ல. பாகல்பூர்கிட்ட வந்தார், போனார், அவ்வளோ முடிஞ்சு. அப்போ ஏன் மோடி சொல்லவில்லை? அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் என்னென்னா மோடி பேசும்போது, இப்போ ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் தேர்ந்தெடுத்து சௌகான் முதலமைச்சராக இருக்கார். சௌகானை அடுத்து முதல்வராக்குன்னு மோடி சொல்லவே இல்லை. அதே மாதிரி ராஜஸ்தானில் சொல்ல. கொஞ்சம் யோசனை பாரு, எங்கேயுமே மோடி அவர்கள் அங்கே முதலமைச்சர் கேண்டிடேட் பேர் சொல்ல. மகாராஷ்டிராலையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, ஏற்கனவே நிதிஷ் முதலமைச்சராக இருக்கார், உங்கள் கூட்டணி அவர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு எம்பிக்கள் சப்போர்ட்டோட. அவர் பெரிய நீங்கள் சொல்லுன்னா அப்போ நிதிஷ்குமாரை என்ன மாதிரி வைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் நிஷாந்த் அவர் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறார். நம்ம நிதிஷோட பையன், எங்கள் அப்பா பேரை சொல்லுங்கிறார். இதுவரை சொல்லவில்லை. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திலீப் ஜெய்ஸ்வால் பிஜேபி தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய கருத்து தப்பாக புரிஞ்சுட்டுருக்காங்க, நான் நிதிஷ்குமார் தலைமை அப்படின்லாம் சொல்லலை, தலைமை முடிவு பண்ணுன்ட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் பேக் அடிக்கிறார். அப்போ திலீப் ஜெய்ஸ்வால் அவர் ஒன்று சொல்கிறார், இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் ஒரு பெரிய குழப்பமான நிலைமை இருக்குது. பிஜேபிக்கு என்ன நினைக்குங்க? சப்போஸ் ஒன்று இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ பீகாரில் நிதிஷ் தலைமையில் நாங்கள் சந்திக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, பிஜேபி சொல்லுதுன்னே வச்சுக்கோங்க, சந்திக்கிறாங்க. நாளைக்கு இப்போ என்ன பிஜேபி சொல்லுதுன்னா, 2 பேர் 100 நிற்போம். யார்? நிதிஷ் 100, நீங்கள் நாம் 100 நிற்போம். மிச்சத்தை இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சாவுக்கும் லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான் அவங்களுக்கு கொடுத்து 2-3 கட்சி அவங்களுக்குலாம் கொடுத்துருவோன்ட்டு. நிதிஷ் என்ன பயப்படுறாருன்னா, நாளைக்கு நம்மளை கழட்டி விட்டு இவங்க பண்ணிட்டாங்கன்னா, சிராக் பாஸ்வானையும் மோர்ச்சாவையும் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி அமைச்சிட்டா நம்மளை கழட்டி விட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. இன்னொன்று, நிதிஷ் சிராக் பாஸ்வானுக்கு எந்தெந்த வலிமையான ஏரியா இருக்குதோ, அதுவும் பிஜேபி எங்கே வலிமையாக இருக்குதோ அதில் ஒரு 20 தொகுதி கேட்குறாரு. அதுதான் சிக்கல். இப்போ பிஜேபி போன தடவை நல்லா ஜெயிச்ச தொகுதியும் சிராக் பாஸ்வான் ஜெயிச்ச தொகுதி ரெண்டையும் கணக்கு 20 தொகுதி வருது. அந்த 20 தொகுதி வேணும்னு கேட்குறாரு. அப்போ 100 சீட்டும் கொடுக்கணும், அந்த 20 தொகுதியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு சிக்கல். அப்போ தொகுதி உடன்பாடு அவ்வளோ சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏகப்பட்ட போட்டி வேட்பாடு நிறைய பிரச்சனை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2, இந்த அவுரங்காபாத்தும் இன்னொரு காயா, இந்த 2 இடத்துலையும் எனக்கு சீட்டே வேணாங்கிறார். ஏன்னா அங்கே போன தடவை ராஷ்ட்ரிய ஜனதா நல்ல மார்ஜினில் ஜெயிச்சிருக்குது. அப்போ 100 சீட்டு வேணும், அந்த ஏரியாவில் எனக்கு வேணாம், இந்த ஏரியா தான் வேணும், இவ்வளோ டிமாண்ட் நிதிஷ் போடுறாரு. அப்போ இதெல்லாம் சமாளித்து எப்படி இவங்க கூட்டணிக்கு வரப்போகிறாங்கன்னு தெரில, இல்லை கால வரக்கூடிய படலம் நடக்குமான்னு தெரில. மற்றபடி இந்த குமார் மண்டு, சுனில்குமார், இந்த 2 பேருடைய அமைச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதிஷ்க்கு வைக்கப்பட்ட வலுவான செக்காக தான் பார்க்கப்படுறோம். லவகுசா சமுதாயம் வெளிப்படையாக இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இனிமேல் அவங்க பிஜேபி பக்கம் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட நம்ம நிதிஷை விட்டுட்டு, ஏன்னா எப்பயுமே ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குங்க. என்ன தான் குருமி மக்கள் நிதிஷ் இருந்தாலும் நிதிஷ் நிறையா பண்ணலங்கிற கோவம் அவங்களுக்கே இருக்குது. இப்போ குமார் மட்டும்னு ஒருத்தர் வந்தவுடனே நம்ம சமுதாயம்பா இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பிஜேபியிலேருந்து வராரு. அப்போ இன்னும் நிதிஷை விட நிதிஷ் எவ்வளோ முதலமைச்சராக பவர்ஃபுல்லாக அந்தளவுக்கு பவர்ஃபுல் இவங்க. ஏன்னா நிதிஷ் கவர்மெண்ட்டே இவங்களால தான் நிற்கிது. இவ்வளோ பிரச்சனையும் நிதிஷ் வச்சுருக்கும் போது இந்தியா கூட்டணி தோற்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டஃப் போயிட்டு இருக்குங்க. இதில் என்னென்னா, மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தர் மாதிரி
அஜித் பவார் அப்படி இந்த 2 பேரையும் கையாண்ட மாதிரி இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் நிதிஷை கையாள முடியாது. அதுதான் இங்கே சிக்கல். ஏன்னா இவர் நீங்கள் இதுக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க பார்க்க, ஷிண்டே அஜித் பவார் 2 பேர் வாங்க ஃப்ளைட் ஏறின்றுவாங்க. இங்கே நிதிஷ்குமார் நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் எந்த நேரத்தில் எப்படி நடப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவர் வேறு எந்த ரூட் வேணால் போவார், அது மோடிக்கும் தெரியும். மோடியும் எந்த நேரத்தில் எந்த ரூட் போவார்னு தெரியாது, அது நிதிஷ்க்கும் தெரியும். 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. இப்போ யாரை காலை வர போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி பீகார் களம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஆகுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் காங்கிரஸ் தேஜஸ்வி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வேகம் எடுத்தால் கண்டிப்பாக அது டஃப் ஃபைட் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா மக்கள் நல பணியாளர்கள்லாம் அந்த தண்ணியெலாம் பூச்சி அடித்ததாகட்டும், பேப்பர் லீக் ஆகட்டும், நிறைய மக்கள்கிட்ட அங்கே கோபம் இருக்குது. இது எப்படி தேர்தலில் எதிரொலிக்க போதும், ஏன்னா அதுக்கும் இல்லாமல் நம்ம 1000 ரூபா 2000 ரூபா அது வேறு இப்போ சொல்ல போகிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு தெளிவில்லாமல் தான் ஆகுது. என்னென்னா கூட்டணி கட்சிக்குள்ளே நிறைய முரண் இருக்கிறதுனால யார் பெரியவங்கிற ரேஞ்சுக்கு வந்தவுடனே அது சரியாக வரும்னு தெரில. ஏன்னா நிதிஷோட பையன் நிஷாந்த் இருக்கார்ல, அவருக்கும் திலீப் ஜெய்ஸ்வால் பிஜேபி தலைவர் அவங்களுக்குமே சரியாக அந்த சிங்க் ஆக மாட்டேது. அது எங்கே போய் முடியும்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.